கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 2 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? முற்காலத்தில் கிரீஸ் நாட்டை ஆண்ட மன்னர்களுள் அர்க்கியஸ் என்ற மன்னரும் ஒருவர். அவர் உலகில் என்னென்ன சிற்றின்பங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் அனுபவிப்பதில் பேராசை உள்ளவர். நாட்டின் மக்களின் நலனில் சிறிதேனும் அக்கறையின்றி இன்பத்தில் மூழ்கி கிடப்பதே அவரது வேலையாக இருந்தது. தான் நாட்டை ஆள வேண்டிய மன்னர் என்ற பொறுப்பற்றவராக தன் காலத்தை கழித்தார். அவரது அரண்மனையில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் பொறுப்பற்ற ஆட்சியின் விளைவாக சீர்கேடுகள் நிறைந்தது. ஒழுக்கமுள்ளவர்கள், நியாயமற்றவர்கள் வாழ்வது கடினம் என்ற நிலை உருவாகியது. அந்நாட்டு மக்களின் பொறுமை எல்லையை தாண்டியது. நாடு பேரழிவுக்கு தப்ப வேண்டுமானால் மன்னனை அழிப்பதே நலம் என்று ஒரு கூட்டத்தார் தீர்மானித்தனர். மன்னரை கொல்ல சதி திட்டம் தீட்டினர். திட்டத்தை நிறைவேற்ற ஏற்ற வேலையை எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். மக்களில் பெரும்பான்மையோர் தனக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று அறிவற்றவராக, தன்னை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர் என்பதையும் அறியாதவராக, வழக்கம் போல இன்பமான கேளிக்கைகளிலேயே மன்னர் காலத்தை கழித்தார். ஏதென்ஸ் நகரில் மன்னரின் மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார். மன்னருக்கு விரோதமான சதி திட்டத்தை குறித்து அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. உடனே மன்னருக்கு விரோதமான சதி திட்டத்தை குறித்தும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழிவகைகளை குறித்தும் விரிவான கடிதம் ஒன்றை எழுதி தனது நம்பகமான உதவியாளர் மூலமாக மன்னருக்கு அனுப்பி வைத்தார். நண்பரின் உதவியாளர் மன்னரின் அரண்மனை வந்து சேர்ந்த அன்றும் மன்னர் பெரிய விருந்தில் ஈடுபட்டிருந்தார். அரண்மனை உதவியாளர்கள் கடிதம் யாரிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை விளக்கிக் கொண்டு கடிதம் கொண்டு வந்தவரை விருந்து மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். மன்னர் அவர்களே, ஏதென்ஸில் உள்ள உங்களது நண்பரிடம் இருந்து தங்களுக்கு ஒரு அவசர கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் உள்ள அபாயகரமான காரியத்தை நீங்கள் உடனடியாக வாசிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டனர் என்று சொல்லி கடிதத்தை கொடுத்தார். மன்னரோ மது மயக்கத்தில் தள்ளாடினவராக கடிதத்தை வாசிக்கும் மனநிலையில் இல்லை. அபாயகரமான காரியமா? என்ன அபாயகரமான காரியம்? என்னுடைய நாட்டிடா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டு அலட்சியமாக பேசி, இந்த அபாயத்தை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சிய சிரிப்பை ஒலித்து கொண்டு கடிதத்தை தூக்கி எறிந்தார். அந்த நிலையில் கடிதத்தை எடுக்கக்கூட உதவியாளர்கள் அஞ்சினார்கள். மிகுந்த அக்கறையோடும் கரிசனையோடும் எழுதிய நண்பரின் கடிதம் விருந்து மண்டபத்தில் தரையில் கிடந்தது. விருந்தின் உல்லாசம் உச்ச கட்டத்தை நெருங்கிய வேளையில் சதிகாரர்கள் விருந்து மண்டபத்திற்குள் விருந்து பரிமாறும் பணியாட்களைப் போல நுழைந்து மன்னரின் மீது பாய்ந்து அதே இடத்தில் குத்தி கொலை செய்தனர். மன்னர் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக சாய்ந்தார். நண்பரின் கடிதத்திலும் இரத்தம் தெளித்து தரையில் கிடந்தது. எது நடக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை அக்கடிதம் தாங்கி வந்ததோ அது மன்னரின் உலக இன்ப மயக்கத்தால் நடந்து முடிந்தது. அவரது அழிவில் முடிந்தது. மன்னர் சொன்ன நாளை என்ற நாள் அவருக்கு வரவே இல்லை. ஆம் என கண்பானவர்களே, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எசேக்கியேல் 18 வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். ஆனாலும் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். நாம் நமது பாவத்தில் அழிந்து விடாதிருக்கும்படி பாவ மன்னிப்பாகிய மீட்பின் நற்செய்தியை நமக்கு ஆலோசனையாக தந்து அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை காட்டுகிறது. அர்க்கேஸ் மன்னரின் பரிதாப முடிவு நமக்கு எச்சரிக்கையாக அமையட்டும். அன்பின் கடிதத்தை அலட்சியம் செய்ததின் விளைவு மன்னரின் கொடூர முடிவில் முடிந்தது. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த கதையில் வரும் அர்க்கேஸ் மன்னரை போல அல்லாமல் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.